தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை இந்த பூமியிலே கொடுத்திருக்காவிட்டால் நாமெல்லாம் இந்நாள் வரை வாழ்ந்திருக்கவே சாத்தியமில்லை. வேதம் இருப்பதால் தான் இந்த பூமியானது இன்னும் வாழ்வதற்கு தகுந்த அளவிலே சென்று கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் மனிதனுக்கு பித்து பிடித்து ஒருவரோடு ஒருவர் மோதி சண்டையிலே மாண்டு போயிருப்போம். பரிசுத்த வேதாகமம் ஆண்டவர் இந்த பூமிக்கு கொடுத்ததனாலே நாம் இன்னும் பிழைத்திருக்கிறோம். இல்லை என்றால் என்றோ இந்த பூமியானது அழிந்து ஒழிந்து போயிருக்கும். நாமே அந்த வேலைகளை செய்துவிட்டு இருப்போம். மனிதர்களாகிய நாமே அந்த வேலையினை செய்துவிட்டு இருப்போம். மனிதர்களாகிய நாம் என்றாவது ஒரு நாள் ஆத்ம இழப்பு ஏற்படாமல் அவரோடு சென்று சேர்வோம் என்ற நம்பிக்கையிலே தான் தேவனானவர் பரிசுத்த வேதாகமத்தை பூமிக்குள் வைத்துள்ளார். அந்த பரிசுத்த வேதாகமத்திலே உள்ள அவருடைய பரிசுத்த ஆவியானது அதனை விசுவாசித்து நாம் வாசிக்கும்போது, வேதத்தை விசுவாசித்து அவர் கூறிய வேத வார்த்தைகளின்படி வாழும்போது, ஆவியானவர் நமக்குள் ஏற்கனவே இருக்கிறார். ஆவியானவர் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பதை நாம் அறியாமல் நம் விருப்பப்படி நம்மை முன்வைத்து உலக காரியங்களில் ஈடுபாடுகள் கொள்ளும்போது, பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்தாலும் அவர் அசுத்தப்படுத்தப்படுகிறார். அவரை நாம் அறியாமல் விட்டுவிடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அசுத்தப்படுத்தப்பட்டு பரிசுத்த எண்ணங்கள் அற்ற வாழ்க்கையானது வாழ துவங்குகிறோம். அதற்கு அந்த மாதிரியான நேரத்தில், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதர்கள் வேதத்தை சென்று அடையும் போது ஆவியானது தூய்மைப்படுத்தப்படுகின்றது. ஆகவே பரிசுத்த வேதமானது பரிசுத்த ஆவியினை நாம் அறிந்து கொண்டு ஏற்கனவே நமக்குள் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்றார். ஆவியானவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். அறிந்தவர்களுக்கு ஆவியானவரோடு தொடர்பு ஏற்படுகின்றது. அறியாதவர்களுக்கு அவரோடு தொடர்பில்லாமல் பரிசுத்த ஆவியாகிய அவர் இருக்கின்ற அந்த ஆவியினை அசுத்த ஆவியாக மாற்றி வாழும்படியான மனிதர்கள் நிறைந்து போகின்றார்கள். எங்கு பார்த்தாலும் அசுத்த ஆவிகளின் விளைவுகளாக ஏற்படுகின்ற போராட்டமான பூமியின் வாழ்க்கையானது ஏற்படுகின்றது. ஆகவே ஆவியானவர் நம் எல்லோருக்குள்ளும், மனிதர்கள் எல்லோருக்குள்ளும், புறஜாதிகளாக இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, அவருக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார். நமது ஆத்மாவை உருவாக்கியவர் அவர். அதற்குள் ஆவியை வைத்துள்ளவர் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவரை அறியும் போது மட்டுமே பரிசுத்த ஆவிக்குரிய தூய்மையான எண்ணங்கள் ஏற்பட்டு நமக்குள் சமாதானம் உருவாகின்றது. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோடு சமாதானமாக இருப்பவர் ஒருவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்போது, அதை ஏற்றுக்கொள்வது கூட நமக்குள் இருக்கின்ற ஆவியினை நாம் அறிந்து வேதத்தின்படி அவர் வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதே உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தூய்மையின் பயனை நீங்கள் பெற்று சமாதானம் அடைய முடியும். எனவே இதுவே இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையானது இவ்விதமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அறிந்து வேதத்தை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலையை கொடுக்க மேற்கொள்ள அவ்வகையிலே எப்படி நாம் இந்த பூமி காரியங்களை வேதத்தின்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து நாம் விடுதலை அடைவோம்.